முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கான 2 நாள் மாநாடு தொடங்கியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கான மாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கான 2 நாள் மாநாடு தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் விரிவான விவரம். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகளின் உயர்மட்ட மாநாடு இன்று தொடங்கி இருக்கிறது. 28 துறைகளின் செயல் திட்டங்கள் மற்றும் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணத்தின் அடிப்படையில் மாவட்டங்களில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. இன்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். நாளை சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற உள்ளது. இன்று காலை சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, பொது சுகாதாரம், போதையில்லா தமிழ்நாடு திட்டம் உள்ளிட்ட 10 விவகாரங்கள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். நாளை பசுமை தமிழ்நாடு திட்டம், வனப்பகுதிகளில் சாலை மேம்பாடு, வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது, மனித விலங்கு மோதல்களை தடுப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. லாவண்யா, இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கான 2 நாள் மாநாடு 3 துறை ரீதியாக நடப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. முதலில் எந்த துறை சார்பாக ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது? தொடர்ந்து இந்த மாநாடு மிகவும் கட்டுக்கோப்போடு நடத்தப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இன்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த 28 துறைகளினுடைய அந்த செயல் திட்டங்கள் மற்றும் வெற்றி தமிழகத்தினுடைய தொலைநோக்கு ஆவணங்களின் அடிப்படையில் மாவட்டங்களில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து தற்பொழுது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் செயல் திட்டங்கள் தான் வழிநடத்தலுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு வேளையிலே தொலைநோக்கு திட்டத்திற்கான அந்த ஆவணத்தின் அடிப்படையிலும் தற்பொழுது அந்த ஆய்வானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரினுடைய அந்த தலைமையிலே தொடர்ந்து அவர்களையெல்லாம் வரவழைத்து மாவட்ட கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் வரவழைத்து முதலமைச்சர் விஜயனுடைய இந்த தலைமையிலே முதற்கட்ட ஆய்வு மாநாடானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. லாவண்யா, இந்த 2 நாள் மாநாட்டில் முதல் அமர்வில் பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு மற்றும் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பெறுகிறது. தொடர்ந்து இந்த 2 நாள் மாநாடு எத்தனை அமர்வுகளாக நடைபெற இருக்கிறது? அது தொடர்பான விவரம் இருக்கிறதா? காலை தொடங்கி இந்த மாநாடு மாலை 6 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, பொது சுகாதாரம், போதையில்லா தமிழ்நாடு திட்டம் உள்ளிட்ட 10 விவகாரங்கள் குறித்து ஆய்வு செய்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஆட்சியிலே பெண்களினுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. சிறுமிகள் முதற்கொண்டு பெண்கள், முதியவர்கள் வரை அனைவருமே இந்த பாலியல் சீண்டலுக்கும் பாலியல் கொடுமைக்கும் ஆளாக்கப்பட்ட ஒரு சூழலில் தான் பொதுமக்கள் தங்களினுடைய அந்த வாக்கை மாற்றி தமிழக வெற்றி கழகம் பக்கம் போட்டார்கள். அந்த வகையிலே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உள்ளிட்ட பெண்களினுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தும் வகையிலே தாவேகா தன்னுடைய பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டு வருகிறது. அதோடு சேர்த்து போதையில்லா தமிழகத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் முதலமைச்சர் விஜய் இறங்கியிருக்கிறார். அந்த வகையிலே இன்று காலை சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, பொது சுகாதாரம், போதையில்லா தமிழ்நாடு திட்டம் உள்ளிட்ட 10 விவகாரங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கான 2 நாள் மாநாடு முதல் அமர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி லாவண்யா.